வெல்கம் டு நவனிகாஸ் டிஐஒய். இன்றைக்கி நம்ம சன்னா பிரியாணி, அதாவது சுண்டல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சாதான் உப்பு பிடிக்கும். இப்போ குக்கரை மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க. அரிசியை வேக வைக்க 5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி உதிரி உதிரியாக வர 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பிரியாணி மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு இலை, 2 மராத்தி மொக்கு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 2 கல்பாசி, 2 ஸ்டார் பூ. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் 1 கப் சேர்த்துக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே அரிசி வெந்துடும். அதனால் அடிக்கடி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் அரிசி வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 80% வெந்தால் போதும். அரிசி வெந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துருங்க. அரிசி ரொம்பவும் வேகாமல் இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஓரளவுக்கு வெந்திருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலை சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ சுண்டலை 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஓரளவுக்கு கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி விட்டுறலாம். அதோட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. அரிசியிலையும் உப்பு போட்டிருப்போம், சுண்டல்லையும் உப்பு போட்டிருப்போம். அதனால கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விடுங்க. நல்லா பழுத்த தக்காளியாக 2 சேர்த்து வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதோடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டால் போதும்.
இப்போ வேக வச்சு எடுத்துருக்க சுண்டலில் பாதி சுண்டல் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 80% வேக வச்சு எடுத்துருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கங்க. ஒரு லேயர் அரிசி போட்டதுக்கப்புறம் மீதி இருக்க சுண்டலையும் சேர்த்துக்கங்க. சுண்டல் ஒரு லேயர் பரப்பி போட்டு விட்டுருங்க. இன்னொரு அரை கப் மல்லித்தலை புதினா தலை சேர்த்துக்கங்க. எல்லோ கேசரி பவுடரை 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி லைட்டாக தெளித்த மாதிரி விட்டுருங்க. குங்குமப்பூ இருந்தால் அதை கூட பாலில் கலந்து சேர்த்துக்கலாம். இப்போ தோசைக்கல் சூடானதும் சட்டியை தோசைக்கல் மேலே வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரொம்ப லோ ஹீட்டில் வச்சு கூட வேக வைக்கலாம். இப்போ சட்டியை மூடி வச்சு அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு வெயிட் வச்சுருங்க. 20 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடில் நல்லா ஆவி வரும்போது ஆஃப் பண்ணிடுங்க, இல்லைன்னா கருகி போயிடும். லைட்டாக அரிசி உடஞ்சிடாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், சன்னா பிரியாணி ரெடி. இது ஒரு நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.